வணக்கம். ஸோ நீங்கள் கொடுத்த டேட்டு 17/7/1987 4:50 AM. உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸ் 38 வயசு 5 மாதம் 6 நாள் ஆகுது. நீங்கள் பிறந்து வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறீங்க. திதி வந்து சப்தமி திதி, தேத்திர திதி. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம். ராசி மீன ராசி. லக்னம் மிதுன லக்னம். லக்னாதிபதி புதன். ஓரை வந்து செவ்வாய் ஓரை. உங்களுடைய முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க, கோபம் அதிகமா இருக்கும். இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கிற தசாபுத்தி சுக்கிர திசை போயிட்டு இருக்கு. சுக்கிர திசை அப்படிங்கிறது 2007 11ஆவது மாசம் 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுனது. அதே 2027 முடியுது. புத்தி புதன் புத்தி. ஸோ புதன் அப்படிங்கிறது 2023 11ஆவது மாசம் ஸ்டார்ட் ஆகுனது. 2026 9ஆம் மாசம் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த சுக்கிர புத்தி அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, 4ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் ஒரு வழிவேதனை. அதாவது வீடு சம்பந்தமான பிரச்சனை, வேலை சம்பந்தமான பிரச்சனை, தொழில் சம்பந்தமான காசு சம்பந்தமான ப்ராப்ளம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ அதுல புத்தி அப்படிங்கிறது புதன். அந்த புதன் அப்படிங்கிறது 5ஆம் வீட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா வந்திருக்கிறாரு. ஸோ தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது இல்லை. அதனால இவங்களுக்கு பார்த்தோன்னா திருமணம் ஆகி 6 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்த்தாங்க. ஸோ இந்த 9ஆம் பாவம் கொஞ்சம் வந்ததுனால தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைப்பட்டிருக்கு. மற்றபடி ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து ஓடிட்டு இருக்கிற அந்தரம் குரு அந்தரம் நல்ல அமைப்புல இருக்கு. ஸோ புத்திரகாரகன் குரு அப்படிங்கிறது நல்ல அமைப்புல இருக்கிறதுனால ஏன் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது? இது வந்து ஒரு யோசிக்கக்கூடியதான். ஸோ ஆக்சுவலா இவங்களுடைய ஜாதகத்துல 9ஆம் பாவம் கெட்டு போயிருக்கு. என்னதான் குரு அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது இவங்களுடைய ஜாதகத்துல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இந்த புதன் புத்தி அப்படிங்கிறது எப்ப முடியுதுன்னா 2026 9ஆம் மாசம் முடியுது. அது முடிஞ்சு அடுத்தது கேது அப்படிங்கிறது வராரு. ஸோ கேது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்குற மாதிரி தான் வராரு. அந்த கேது முடிஞ்சு அடுத்தது சுக்கிரன் அப்படிங்கிறது வராரு. ஸோ சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்போது கணவன் மனைவிக்குடைய நெருக்கம் அதிகமாகி நிச்சயமா ஒரு குழந்தை பாக்கியம் உடனே ஜனனமாகும். அந்த காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஜாதக ரீதியாக விதிக்கப்பட்ட விதி. இது